நம்ம விழுந்துட்டோம்னா, அதாவது விழுறதுன்னா கீழே விழுறது இல்ல, நம்ம நிலையிலிருந்து கீழே விழுந்துட்டா, உயர்வுல இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையினால தாழ்மையான நிலைக்கு போயிட்டா, அல்லது நல்லா உண்மையா இருந்தவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில தவறிட்டா, பாவ சோதனைகள்ல விழுந்துட்டா, உலகம் அவங்கள பார்த்து சிரிக்கும். நீ தப்பு பண்ணிட்ட, பாவி, இப்படி குத்தி காமிச்சிட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்மள அப்படி விடுறவரே கிடையாது. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, விழுந்துட்டவங்க அதே இடத்துல இருக்கக்கூடாது. அதான் உண்மை. ஜெகதிக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி பாதை தவறி தடுமாறி விழுந்துருச்சுன்னா, துள்ளி எந்திரிச்சு ஓடுறத பார்த்திருக்கோம், நிக்காது. ஆனா பன்றிக்குட்டி பார்த்தா அது சகதிக்குள்ள ஆனந்தமா விளையாடும். ஏன்னா அதுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு. தவறுதலா விழுந்துட்டா, நீ விழுந்த இடத்துல இருந்து எந்திரிக்கணும்ன்றதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர்றாரு. அந்த தைரியமும் மனப்பக்குவமும் இன்னைக்கு நமக்கு தேவை. மீகா 7:8 இப்படி சொல்லுது, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். இந்த உலகத்து ஜனங்கள், நீ பாவி, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தோத்துட்ட, இனி உன்னால உயர முடியாது, அவ்வளவுதான், உன் கதை முடிஞ்சிருச்சு, இப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. நாம செய்த தவறுகளை, நம்ம எதுல அகப்பட்டோமோ அந்த பிரச்சனைய பேசி பேசி குத்தி காமிச்சிட்டு இருக்கிறது தான் இந்த உலகத்துடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய இயல்பு. ஆனா ஆண்டவர் அப்படி விடுறவர் இல்ல. நீங்களோ நானோ ஆண்டவர் நம்மோட இருக்காருன்ற தைரியத்துலதான் முன்னேறி போறோம். இங்க அததான் இந்த தீர்க்கதரிசி எழுதுறாரு. சத்துருவே, நான் விழுந்துட்டேன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படாத, நான் எழுந்திருப்பேன். ஏன் தெரியுமா? நான் இருள்ல இருக்கேன்னு நினைச்சியா? கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். அவர் காட்டுற வெளிச்சத்துல, அவர் தர்ற அந்த உற்சாகத்துல, உத்வேகத்துல நான் எந்திரிச்சிருவேன். நான் விழுந்த இடத்திலேயே இருக்க மாட்டேன் அப்படின்றதுதான் தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை. இங்க மனிதன் தீர்ப்பிடுறான், ஆனா ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறாரு. நீங்க தீர்ப்பிடுறவங்களை பார்த்து கவலைப்படாதீங்க. மீட்பை கொடுக்கறதுக்கு கை தூக்கி விட ரெடியா இருக்க ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லி எந்திரிச்சிருங்க அந்த இடத்தை விட்டு. God bless you.